இப்ப கார்த்திக் டெல்லிக்கு போறது கூட அவன் தான் கம்பெனியோட எம்டின்னு காட்டுறதுக்காகத்தான். நான் தான் சொன்னேனே, சொத்து பிசினஸ் கம்பெனி எல்லாத்தையும் கார்த்திக் பேருக்கு மாத்திடுறேன், அவனே எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும்னு. நீங்க 2 பேரும் என் பேச்ச கேட்டீங்களா? ஏதோ காரணம் சொல்லி என்ன தடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க, கார்த்திக் என்னதான் எதிரியா பாக்குறான். இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? ஐயோ, இத பாருங்க, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். உடனே சொத்து எல்லாத்தையும் கார்த்திக்கே கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கௌதம் டென்ஷன் ஆகாதீங்க கௌதம். இதெல்லாம் கார்த்திகா பண்ணல. பின்னாடி இருந்து அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சானியும் தான் அவனை தூண்டி விடுறாங்க. இந்த டெல்லி ட்ரிப் கூட அவங்க சொல்லிதான் அவன் போறான். கௌதம், இது பாருப்பா, நீ அவசரப்படாத. கார்த்திக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க 3 பேரும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு மண்டை ஆட்டிட்டு இருக்கான். அவனுக்கு சுய புத்தி இருந்திருந்தா நம்மளையெல்லாம் விட்டுட்டு அவன் அங்க போயிருப்பானா சொல்லு? இது பாரு, அவனுக்கு சொத்து கொடுக்கதான் போறோம். ஆனா இப்ப அவசரப்பட்டு எதுவுமே பண்ணாதப்பா. இப்ப வேணானா எப்போ?